நீங்க உங்களால முடியும், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஒருத்தர் 2 பேர் எஜுகேட் பண்ணுங்க போதும். வித்தின் இயர் இந்த இந்தியா இந்த ஸ்வச் பாரத் இந்த ஸ்கீமே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு $1 பில்லியன் செலவு பண்ண அவசியமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கையில தான் இருக்குது. ஒரு சராசரி ஒரு பேரண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட சுதந்திரம் இருக்குறீங்க. பேரண்ட் ஆயிட்டீங்கன்னா கமிட்மெண்ட் உள்ள வந்துருக்கீங்க. மாசமான சம்பாதிக்கணும், வேலை தேடணும், அது போகணும், அதுக்கப்புறம் குழந்தை குட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது உங்களால சாதிக்க முடியாத எந்த விஷயத்தையும் நீங்க ஆஃப்டர் மேரேஜ் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, சிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஸ்டூடெண்ட் ஆகும்போது எவ்வளவு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல காரியம் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்ப கமிட்மெண்ட் ரொம்ப கம்மி. இந்த சமுதாயத்தை திருத்ததுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கமிட்மெண்ட் ஆகும். பிகாஸ் இந்த சுற்றுப்புற சூழலுங்கிறது அமைதியா இருக்கணும், சுத்தமா இருக்கணுங்கிறது வந்து நீங்க நல்ல வேலை ஒரு இந்த கல்லூரி வந்து உண்மையிலே எஜுகேஷனுக்கான ஒரு சரௌண்டிங்ல இருக்கு. மரம், மட்டை, காத்து, வெண்டிலேஷனோட. இன்னும் நிறைய கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா அட்டாச்சி கார்பரேட் கான்கிரீட் பில்டிங்கா இருக்கு.